கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்னு ஒரு புத்தகம் படித்தேன். ஐயா சொன்ன அந்த விஷயம் அதில் இருக்குது. நம்ம சிவராமன் சார் சொன்ன விஷயம், ஒரு மருத்துவத்துறை சம்பந்தமான ஒரு சின்ன செய்தியை, ஒரு தவறான செய்தியை சமூக வலைதளத்தில் பரப்புனதுனால எவ்வளோ உயிர்கள் செத்து போச்சு அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்காங்க. ரூபெல்லாங்கிற ஒரு நோய்க்கான தடுப்பூசியை போட்டால் 25 வயதிலேயே அவருக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுவிடும், குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இருக்காது அப்படின்னு பரப்பி விட்டான். அந்த செய்தியை போட்ட உடனே 10 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் பார்த்துட்டான் அதை. ஏன்னா இப்படிப்பட்ட செய்தி தான் உடனே பரவுது. அந்த செய்தியை பார்த்தவுடன் நிறைய பேர் பரவி அந்த ஊசியை போடாமல் விட்டு, அந்த ஊசி போடாததால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். இப்படி அந்த சமூக வலைத்தளத்தில் பரப்பப்படுகின்ற செய்திகள் மனித உயிர்களை கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்தியா ஏமாற்றப்படுகிறதுன்ற ஒரு நூலில் இது அத்தனையும் தொகுத்து ஒருத்தர் எழுதியிருக்கார். நல்ல செய்திகள் உடனேயே பரவி போகாது. இப்போ சிவராமன் ஐயா பேசுனதும் நான் பேசுனதும் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நாளைக்கு எத்தனை வியூஸ் கேட்குறாங்களோ சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி செய்தி உடனே பரப்பிடுது. தருமபுரியில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன், நான் செத்துட்டேன்ட்டு ஒரு செய்தியை போட்டு விட்டாங்க. மாலையை போட்டு லியோனி சாலை விபத்தில் அகால மரணம். நான் பேசிகிட்டு இருக்கேன், கொண்டு வந்து காட்டுறாங்க. அண்ணே நீங்கள் செத்துட்டீங்கன்னு நியூஸ் போட்டாங்கண்ணே அப்படின்ட்டு. அதை உடனே நான் ஆடியன்ஸ்கிட்ட காமிச்சு, இங்கே வார் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னைய கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் செத்துட்டேன்ட்டு ஒரு புரளி மலேசியா வரைக்கும் பரவி அங்கேருந்து என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கிட்டே விசாரிக்கிறேன், இறந்துட்டீங்களாம்ல நீங்கள் அப்படின்ட்டு. டேய் பேசிக்கிட்டு இருக்கிறதே நான் தாண்டா அப்படின்னேன். அப்படியா? இல்லை நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்ட்டு. அதுதான் நானே பேசுகிறேன், அப்புறம் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா விளாட்றியான்ட்டு மலேசியா ரேடியோவில் அப்புறம் லியோனி உயிரோடு இருக்காருன்னு விளம்பரம் பண்ணாங்க. அப்படி ஒரு செய்தி வந்தோன்னா அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உயிரோடு இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய், தலைவரை இப்படி ஒரு நியூஸை போட்டு விட்டாங்க தலைவரே பேப்பரில் எல்லாம், வேதனையாக இருக்குங்க தலைவர் என்னதுக்கு அவர் சொன்னார், என்னை இதே மாதிரி 5 தடவை கொலை பண்ணியிருக்காங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த செய்தி வர வர நீ நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருப்ப, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அது மாதிரி இந்த மாதிரி புத்தகங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வாழ்க்கையே நம்ம நேசிக்கணும். முதல்ல இன்றைக்கி பல விஷயங்களை நம்ம இழந்துட்டு அதை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் அம்மாட்ட, அம்மா நல்ல ரோஸ்ட்டாக தோசை நெய் போட்டு சுட்டு கொடுமா அப்படின்னு நாங்கள்லாம் எங்கள் அம்மாட்ட சின்ன பிள்ளையில தொந்தரவு பண்ணோம். இப்போ ஹோட்டலில் போய் வீட்டு தோசை மாதிரி சின்னதாக ஊற்றி குடியா அப்படிங்கிறான். அப்போ நாங்கள் கேட்ட நெய் தோசை இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்னா வீட்டு தோசை. அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? கல் நைஸ். கல் நைஸ், வீட்டு தோசை மாதிரிங்க, கல் நைஸ், எண்ணெய் ஊற்றாமல் கொடுங்க அப்படிங்கிறான். வீட்டு தோசையை ஹோட்டலில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மரச்சக்கு எண்ணெய், இங்கேயே ஆட்டி தரப்படும் அப்படின்ட்டு செக்கை வச்சு அங்கனே நம்ம முன்னாடியே ஆட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மண்பானை சமையல், வீட்டு சமையல், மெஸ், இதுதான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா அதை நோக்கி நம்ம இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்துட்டோம். வீட்டுக்கு வர்றவங்களை வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு கூட இன்றைக்கி மனுஷனுக்கு நேரம் இல்லை. உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான், ஒரு கூட்டமே வருது. மாமே வீடு உள்ள அவர் காலிங் பெல் அடிக்கிறாரு. உட்காருங்க அப்படின்னு இப்படி இருக்கான். ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்க போய் வீட்டுக்குள்ளே வந்த அந்த விசாரிப்பு இருக்கு பாருங்க. உள்ள நுழைஞ்சா வாயா 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 வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள, உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. போன மாதம்தான் பார்த்துருப்பாங்க ஒரு இளவில். ஆனால் உன்னைய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கியா மாப்பிள்ள, அப்பா இப்படி இருக்காரு, அம்மா இருக்க, அம்மா ஏதோ பாத்ரூமில் வலிக்கு உறிஞ்சிருன்னு சொன்னாங்க,
காலில் ஏதோ அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மகன் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கானா? +2. அடுத்த வருஷம் என்ன செய்ய போகிற? சேர்க்க போகிற, ஏதாவது காலேஜில் சேர்க்கணும். மக 8வது படிக்குதா? எப்படி படிக்குது? நல்லா படிக்குதா? அப்புறம் பெரியப்பா அப்படி இருக்காரு, வீட்டுக்கு வந்தாரா? நல்லா பார்க்குறாரா? ஆக ஊனும் அம்புட்டு சொந்தத்தையும் விசாரிச்சுட்டு அவன் போயிடுவான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டில் இருக்க பெரியவர் வருவார். வா மருமனே, நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. அம்மா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துருச்சுன்னு காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்களே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஃப்ராக்சரா இல்லை தசை சுடிப்பா? இல்லை ஃப்ராக்சருன்னு தெரில, தசை பிடிப்புன்னு தெரில. இப்போ தான் எக்ஸ்ரே எடுத்திருக்கான், ட்ரீட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. விட்டு வந்தான். பையன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்? அவன் திருப்பி +2 படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் என்ன சேர்க்க போகிறேன்? காலேஜில் சேர்க்க போகிறேன். மக 8ஆம் கிளாஸ் படிக்குதுங்க. எந்த ஸ்கூலில்? இந்த ஸ்கூலில் படிக்குது. அப்படியா? பெரியப்பா அப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கா? இல்லை, அவர் போயிடுவார். திடீர்னு ஒரு சின்ன பையன், தாத்தா நல்லா இருக்கியா? பாட்டி பாத்ரூமில் வலிக்க விழுந்துருச்சாம்ல. நான் என்னடா நான் இத்தனை பேத்துக்குடா சொல்கிறது கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னு அம்பூட்டு பேத்துக்கிட்டேன்னு சொல்லி கடைசி அந்த அம்மா வரேன். ஏனே நல்லா இருக்கியானே? வீட்டில் பாட்டி பாத்ரூமில் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கேன்னு சொல்லியே நான் நல்லா இல்லாமல் போயிடுவேன் போல இருக்கேன். ஏன்டா ஒரு 50 பேராடா ஒரே நேரத்தில் விசாரிப்பீங்கன்ட்டு. அந்த 50 பேரும் விசாரிக்கிற விசாரிப்பு, உட்காந்து பேசுகிற அந்த கலகலப்பு, பேசி சிரிக்கின்ற அந்த நகைச்சுவைகள், ஒருவரை ஒருவர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கிண்டல்கள், கேலிகள், தாய் மாமே மகன், அத்தை மக, மாமக, கொழுந்தியா இந்த ரூட்டை கொடுக்கறது, கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் காணவே காணாமையா கல்யாண வீட்டில். கொழுந்தியான்னு ஒன்று ஒருத்தர் சொந்தம், ஒருத்தர் சிரிக்கிறார் பாருங்க. 2-3 கொழுந்தியா இருக்கும் போல இருக்கு அவருக்கு. அந்த கொழுந்தியாளுகள்கிட்ட பேசுகிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன கொழுந்தியார? நான் ஒன்றும் கவனிப்பே இல்லை. ஆமாம், எங்கள் அக்காவில் கொடுத்ததே அதிகம், இதில் நாங்கள் வேற யாக்கம். உங்கள் அக்கா குழம்பு வச்சா நீ இப்படி ரசம் வச்சு தர மாட்டியாக்க. ஆமாம், ரசத்தை கொண்டு வந்து கொதிக்க வச்சு உங்கள் முகரையில் ஊற்றும். நான் ஊற்று, அப்படியாவது ஊற்று, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிருவான் அப்படின்னு அந்த மாமாவும் கொழுந்தியாலும் பேசிக்கிறது. அத்தை மகளும் அத்தை மகனும் கிண்டல் பண்ணிக்கிறது. இந்த நகைச்சுவை பேச்சை எங்கனையாவது கேட்போமா அப்படின்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன். ஒரு இடத்துல கூட இல்லையே ஐயா. எல்லாம் சைலண்ட்டாக இருக்கேன். வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்கிறதுக்குரிய அறிகுறியே இல்லை. நல்லா இருக்கீங்களா? வாங்க கார். மகனை கூப்பிட்றாரு. டேய் மாமாடா, வணக்கம் சொல்லு. மாமாடா. ஹாய் ஹாய் அங்கிள். அவர் என்ன எடுத்தோன்னே அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஆயினா நம்ம ஊரில் வேற இல்லை, என்னைய போய் அப்படி சொல்கிறானே ஹாய் அங்கிள் அப்படின்ட்டு போயிடுறேன். மகன் ஏன் பேச மாட்டாரா? இவ்வளவு பேசுனதே அதிகம். ஹாய் அங்கிள்னு சொன்னானே, அது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். வாயை தர. அப்படி அமைதியாக போய் அவன் ஒரு ரூமுக்கு போயிடுறான். மகளை கூப்பிட்றாரு. மக நல்லா டான்ஸ் ஆடும். இங்கே மாமாவுக்கு ஆடிக்காட்டு. ஆடு பாப்பா. பாட்டை போடவா? நீங்கள் வேணால் ஆடி காட்டுங்க அப்படின்ட்டு போயிடுச்சு. அவர் வர வரைக்கும் 3 மணி நேரம் ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் அந்த மாமாட்டை ஆட சொன்னதுக்கு அது பாட்டுக்கு இப்படி பார்த்துட்டு அப்படி போகுது. இந்த கலகலப்பான பேச்செல்லாம் போச்சு. எனக்கு குருநாதராக இருந்த என்னுடைய பெரும்புலவர் ஐயா ராமசாமி இப்போ அண்மையில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்து போனார். தஞ்சாவூரில் தமிழாசிரியர், என்னை பேச வைத்த தமிழாசிரியர் அவர். அவரை என்னுடைய டீமில் ஒரு 5-6 இடத்துல நிகழ்ச்சி பேச கூட்டி போனேன். ஒரு நாள் காரில் அவர் நானும் வந்துக்கிட்டு இருக்கான். அவர் தம்பி நிறைய ஃபாரினுக்கெலாம் போகிறீங்களாம்ல? ஆமாங்கய்யா, நிறைய ஃபாரின் போகிறீங்க. நீங்கள்லாம் ஃபாரின் போங்க, கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யூரினாவது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னார். எனக்கு அதில் இருந்த ஒரு ஏக்கம், லியோனிக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் இது வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஃபாரினுக்கு நான் போனதில்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம். மேடையில் பேசும்போதும் அதை வெளிப்படுத்தினார். லியோனி பல நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்தவர்,
பல நாடுகளிலே அவர் பேசியிருக்கிறார். நானும் பல நாடுகளிலே பேசியிருக்கிறேன். ஒரத்த நாட்டில் பேசியிருக்கிறேன், வல்ல நாட்டிலே பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பல நாட்டில் பேசியிருக்கிறேன்ட்டு அவர் பாப்பா நாட்டில் பேசியிருக்கேன், ஒரத்த நாட்டில் பேசியிருக்கேன், வல்ல நாட்டில் பேசியிருக்கேன்ட்டு பல நாடுகளில் பேசியிருக்கிறேன்னார். அந்த ராமசாமி ஐயா சொல்லுவார், வாழ்க்கையில் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லேயே நம்ம வாழ்ந்துட்டோம். இன்னும் சில பேர் பாருங்கள், கல்யாண வீட்டில் வரவேற்பில் அங்கே போய் நிகழ்ச்சி நிரல். எது? திருமண வரவேற்பு. 1 இறை வணக்கம், 2 வரவேற்புரை, 3 வந்திருப்பவர்களை கௌரவித்தல் அப்படின்ட்டு நன்றி நவிழல் வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை இப்படியே பார்ப்பாங்க. இது என்ன பள்ளிக்கூட ஆண்டு விழாவாடா? நல்ல வேளை தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்காமல் வரவேற்புரையோடு ஆரம்பிச்சிட்டு கல்யாண வரவேற்பில் போய் நிகழ்ச்சி நிரல் போட்டு வாசிக்கிறதா? நல்ல வேளை சாந்தி முகூர்த்தத்துக்கு நிகழ்ச்சி நிரல் எழுதி கொடுக்காம விட்டார். சாந்தி முகூர்த்தத்தில் போய் 1 இறை வணக்கம், 2 மாலை சூடல், 3 பால் வழங்குதல், 4 அப்படின்ட்டு நிகழ்ச்சி இல்லை. ஃபார்மாலிட்டிஸுக்கு அப்பாற்பட்டது நமது வாழ்க்கை. இதயங்களும் இதயங்களும் இணைகின்ற அந்த சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சுகத்தை இன்றைக்கி நம்ம இழந்து தனித்தனி தீவுகளாக வாழ்வதில் இன்றைக்கி மகிழ்ச்சி கொண்டுகிட்டு இருக்கான். நம்ம ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய புத்தகங்கள், ஏராளமான புத்தகங்கள். வாழ்க்கையை வாசிப்பது என்பது வெறும் புத்தகங்களை வாசிப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனை, அவனுடைய முகத்தை வாசிப்பது, அவன் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல ஒருவன் பழகுவது. வாசிக்கிறதுல இருக்க சுகம் உண்மையிலே. நான் ஏதாவது ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணால் ஒரு 5 புத்தகத்தையாவது எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவேன். தேஜஸில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போனேன் திண்டுக்கலுக்கு. ஒரு 2 புத்தகத்தை வாசித்து முடிச்சிட்டேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், தமிழில் தான் பேசுகிறாரு, என் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பார் போல். திண்டுக்கல் வர வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, என்னை பார்க்கவும் இல்லை. நான் படிக்கிற புத்தகத்தை இப்படி ஒரு தடவை பார்க்குறாரு. அவர் என்னை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இவன்லாம் ஒரு ஆள் பொழைக்க தெரியாமல் 3 புத்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கானேன்ட்டு. அவர் கொண்டு வந்த பையில் என்னென்ன வச்சுருந்தார் தெரியுமா? சீடை, தட்டை. காலையில் 6 மணிக்கு பெலாச்சோளம் வாங்கிட்டு வந்திருக்காரியா, 6 மணிக்கு. இதை இப்போ ஏற்கனவே தேஜஸில் டிஃபன் வேறு கொடுத்துக்கிட்டு இருக்கான். காஃபி கொடுக்குறேன், பிஸ்கட்டு கொடுக்குறேன், ப்ரெட் ஆம்லெட்டு, இதெல்லாம் சாப்பிட்றது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒரு மஞ்சப்பையில் வச்சு ஒன்றா அடித்து நொறுக்கிட்டு பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு டீயை வேற குடித்தார் பாருங்க. அப்போ தான் பார்த்தேன், மனுஷனாயா நீயே? உன்னைய மாதிரி ஆளுக்கு தாயா சிவராமன் டாக்டர் அவசியம் தேவைப்படுறாருன்னு. 6லேருந்து 10:30 மணிக்குள்ளே இவ்வளவு மேட்டரை தின்னு முடிச்சிருக்காரு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி அந்த தேஜஸில் ஒவ்வொரு பயணியையும் நான் அப்படியே ஒரு வாசிப்பு விட்டேன். ஒரு அம்மா வீடியோ காலில் போட்டு குடும்பம் முழுதுட்டையும் பேசிட்டு வருது. வீடியோ காலில் சொல்லு, படிக்க சொன்னல காலையில் இருந்து, ஏன் படிக்கலை? ரெயின் கோவை சொல்லிக்காட்டு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து குடும்பத்துக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்காரரு வைடி அப்படிங்கிறாரு. போயா நீ வேணா போ, நான் பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு தான் நான் ஆஃப் பண்ணுவேன்ட்டு ஒரு 60 பயணிகள் உட்காந்துருக்காங்களே, அவங்க முன்னாடி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற அந்த எதுவுமே இல்லாமல் குடும்பம் முழுவதும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்குது. அம்பட்டு பேத்துக்கிட்டேன். இன்னொருத்தர் அவர் இந்த சாப்பிட்ட முறையை பார்த்து நான் அசந்தே போனேன். பிரெட் ஆம்லெட்டை எப்படி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரும்? ஒரு ப்ரெட்டு இடையில ஆம்லெட் வச்சு கொடுக்குறேன். ஒருத்தர் ப்ரெட்டை ஒரு கடி விடுறாரு, ஆம்லெட்டை இப்படி கடிக்கிறாரு, ப்ரெட்டில் பாதி ஆம்லெட்டு, இப்படி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் எப்படி சாப்பிட்டாருன்னா, உண்மையிலே அப்படி ஒரு சாப்பிட்ற ஆளை நான் பார்த்ததே இல்லை. 2 ப்ரெட்டுக்கு இடையில இவ்வளவு பெரிய ஆம்லெட்டை அப்படி சொருகிட்டார். அவர் வாயே இந்த உலகம் தான் இருக்குது. அதை எடுத்து ஆணு திறந்த அம்புட்டி அப்படியே உள்ளே வச்சு இப்படி கடிக்கிறாரு. முடியல, அவரால் முடியலன்னு தெரியுதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தின்னா என்ன, ஒரு 3 வாயில் பிரெட் ஆம்லெட் முழுதையும் முடிச்சு விட்டார். ஒரு சாப்பிட்றத வச்ச ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானுங்கிறத நம்ம வாசித்துடலாம். ஒரு இட்லி சட்னி சாம்பாரை சில பேர்
ஒரு கல்யாண வீட்டில் அந்த கூட்டு பொரியல் வச்சா முதல்ல அதை பூரா காலி பண்ணிடுவேன். வச்சவன் திரும்ப இவருக்கு வச்சமா இல்லையா, என்னடா ஊறுகாயும் வலிச்சு தின்ட்டாரு, உப்பையும் எடுத்து தின்னு விட்டாரு, இவருக்கு எதையுமே வைக்கல போல இருக்குன்ட்டு திரும்ப 2வது தடவை வச்சுட்டு போகிறேன். அம்புட்டையும் அப்படியே எடுத்து முதல்ல டக்கு டக்குன்னு முடிச்சிடுறாரு. அது மாதிரி சில பேர் சாப்பிட்றத முதல்ல சாப்பாட்டை வாங்கினீங்கன்னா, இட்லி சட்னி சாம்பாரை வாங்கினோன்னா கொஞ்ச நேரம் அதை பாருங்க, முதல்ல பார்த்து ரசிக்கணும். அந்த இட்லி கலரு, அந்த தேங்காய் சட்னியோட ஒயிட் கலரு, அந்த கார சட்னி, அந்த சாம்பார், அதில் என்னென்ன போட்டிருக்கான், வெங்காயம் இருக்கா, முருங்கைக்காய் இருக்கா அப்படின்னு முதல்ல நம்ம சாப்பிட போகிறத ரசிங்க முதல்ல. சில பேர் இட்லியும் சாம்பாரும் வைக்கிறதுக்குள்ளே 2 இட்லியை முடிச்சிருவாங்க. அப்படியே பிச்சு அந்த தொட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் 3 சட்னிலையும் தொட்டு அப்படிமே. அப்புறம் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பாரை போட்டு இட்லியும் சேர்த்து குழப்பி அப்படியே அள்ளி குடிச்சிக்கிட்டு இருப்பேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி டம்ளரில் ஊற்றி குடிச்சிடுற மனுஷனாடா நீ. ஒரு பொருளை எப்படி சாப்பிட்ணுங்கிறத வச்சு கூட ஒரு மனிதனை எப்படின்னு நம்ம வாசிடலாம். ஆப்பாயில் வாங்குவாங்க சில பேர், அதை எப்படி சாப்பிடுவான்னு தெரியுமா? சில பேர் ஆப்பாயில் சில பேர் அப்படியே பொட்டில் மாதிரி மடிப்பேன், அழகா அப்படி பூ மாதிரி மடித்து அப்படி விடுவான் கரெக்டாக. முடிச்சுட்டு அப்படி நம்மளை ஒரு பார்வை பார்ப்பேன் வெற்றிகரமாக. எப்படி நம்மளை மாதிரி உலகத்தில் எவனுமே ஆப்பாயில் சாப்பிட முடியாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுவேன். சில பேர் அந்த மஞ்சக்கருவை வலிப்பேன். அதை பார்த்தோன்னே நமக்கு என்னடா இவன் ஒரு ஆப்பாயில் கூட திங்க தெரியாமல் சாப்பிட்றானேன்ட்டு மஞ்சக்கருவை வலித்து அப்படியே திம்மா. ஐயோ, நம்ம சொல்லியிருப்போம் ஆப்பாயில், அதை சொன்னோன்னே இவனால் நம்ம அதை சாப்பிட்றதா வேணாமான்னு கூட முடிவில் அதை மஞ்சக்கருவை மட்டும் வலித்து சாப்பிட்டு ஒன்றொன்னா பிச்சு. சில பேர் ஆப்பாயில் சாப்பிட தெரியாமல் அந்த வெள்ளைக்கருவை பிச்சு விட்டுருவான். அது ரசம் மாதிரி ஓடி இலையோட எண்டுக்கு போயிடும். எது மஞ்சக்கருவோட அந்த லிக்விடு, அதை திரும்ப அங்கேருந்து வலித்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கணும் சாப்பிட விடாமல் கொடுமைப்படுத்தி. ஒரு சாப்பிட்றத வச்சு ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஒரு கல்யாண வீட்டில் நமக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க சில பேர் பார்த்தா எதை எப்போ வாங்குறானே கண்டே பிடிக்க முடியாது. சாம்பார்லேருந்து மோருக்கு போயிட்டு திருப்பி சாம்பார் கேட்குறேன். அந்த பரிமாறுறவன் டேய் எதை எப்போ தான்டா கேட்பேன்னு. பாயாசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் கேட்குறேன். பாயாசத்தை முடிச்சுட்டு எதுக்குடா ஊறுகான்னா, கடைசியில் நம்மளுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சார் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு போகிறேன். இன்னும் சில பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்ற ஆட்களை பார்க்கலாம். எல்லா ஸ்டால்லையும் புத்தகமாக வாங்குவாங்க, ஒன்றும் கூட படிக்க மாட்டேன். போன வருஷம் வாங்கின புத்தகத்தை கூட வீட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணியிருக்க கூட மாட்டேன். எதுக்குடா வாங்கினேன் அப்படின்னா, வாங்கணும்ல 10 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன புக்கு வாங்குறோம்ன்றதை மற்றவன் பார்க்கணும் சார், அப்போ தான் நம்மளை படிப்பாளின்னு மதிப்பாங்க அப்படின்னா. இதெல்லாம் மனுஷனா? முதல்ல கல்யாணம் முடிஞ்சால் 6 வருஷம் சாந்தி முகூர்த்தமே பண்ணாத ஆளுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம்? கல்யாணம் பண்ணி முதலிரவு இன்னும் ஒரு 6 வருஷம் கழித்து வச்சுக்கலாம்னு இருக்கேன் சார்னா மனுஷனா? இல்லை. புத்தகத்தை வாங்கிட்டா படிச்சிரு. இன்னும் சில பேர் புத்தகத்தை அம்பூட்டு ஸ்டாலையும் பார்த்துட்டு ஒன்று கூட வாங்காமல் போகிறவன்லாம் இருக்கேன். இது பூரா யாருன்னா ஹோட்டல் கடையை வேடிக்கை பார்க்குறவன். இப்படியே பார்ப்பேன், இட்லி வச்சுருக்காங்களா, பூரி நல்லா இருக்கே, தோசை இருக்கா, ரைட்டு, எல்லா லிஸ்ட்டையும் பார்த்துட்டு சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கோன்ட்டு எந்திரிப்பேன். அந்த சப்ளையர் எதுக்குடா உட்காந்த அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் அம்புட்டையும் ஆர்டர் பண்ணி எதையுமே சாப்பிடாம ஒரு முனூண்டை வச்சுட்டு அம்புட்டை இலையில வச்சுட்டு, இல்லாட்டி சில பேர் பேக் பண்ணி வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்கன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் கழித்து குப்பையில் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். புத்தகத்தை வாங்கினா படிக்கணும். புத்தகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி இது கண்காட்சி அல்ல. ஒவ்வொரு புத்தகத்தையும் நேசிப்பதும் வாசிப்பதும் தான் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை. எது என்றால் புத்தகத்தை நேசித்து வாசிப்பது. கவிஞர் கந்தர்வனுடைய ஒரு கதை ஒன்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி படித்தேன். தான் அந்த கதையோட பேர். அந்த கவிஞர் கந்தர்வனுடைய கதைகள் இங்கே இருக்கும், வாங்கி படிங்க. அவர் ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸர். அவர் கந்தர்வன் இறந்துட்டார். இப்போ அவர் அமரர், புதுக்கோட்டையை சேர்ந்தவர். எங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவர்.
ஆள் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப அழகாக சிவப்பாக இருப்பார். அந்த கந்தர்வனுடைய கதை தான் அந்த கதையோட பேர். அந்த கதையில் அவர் ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸரு. அவர் வெளியில் டீ குடிச்சிட்டு அவங்க ட்ரெஷரி மக்களோட வெளியில் இன்னும் ஒரு 10 மணிக்கு டீ குடிச்சிட்டு இருக்கார். அப்போ ஒரு வயசான பெரியவரை கூட்டிகிட்டு ஒரு அம்மா பென்ஷனுக்காக அந்த ட்ரெஷரி ஆஃபீஸ்க்கு வருது. படி மேலே ஆஃபீஸரை போய் பார்க்க போனோம். அந்த படியில் அந்த அம்மா அவரை அப்படியே தவழ்ந்து அப்படி கூட்டிகிட்டு போகுது. அவரும் அப்படியே அந்த அம்மாவை தோளில் பிடிச்சி அப்படியே 4 படியில் ஏறி ஆஃபீஸர்கிட்ட போய் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. லாஸ்ட்டு படியில் போகிறப்ப அவர் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. அப்படியே உருண்டு கீழே விழுகிறாரு. அந்த அம்மா பதறி கீழே அதே மாதிரி ஒடியாந்து அவரை கத்துது. உடனே ட்ரெஷரியில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் அவர் அப்படியே உடனே கூட்டி என்னம்மா அப்படின்ட்டு ட்ரெஷரி ஆஃபீஸராக இருந்த அந்த கந்தர்வன் அப்போ புதுக்கோட்டையில் அரசு மருத்துவக் கல்லூரியெலாம் கிடையாது. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு மருத்துவம் பார்த்துட்டு ராத்திரி வரைக்கும் அவர் கூடயே இருந்துட்டு அவருக்கு நிறையா ரத்தம் போயிருச்சுன்னு சொன்னோன்னே ஏன் ரத்தத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு அவருடைய ரத்தத்தை கொடுத்துட்டு அந்த ட்ரெஷரி ஆஃபீஸர் நான் வெளியில் வந்தேன். ரத்தம் கொடுத்துட்டு ரொம்ப சோர்வாக நான் வெளியில் வந்தேன். ராத்திரி ஒரு 10 மணி இருக்கான். சாத்துக்குடி விற்கிற கடைக்கு பக்கத்தில் ஒருத்தன் அழுக்கு வேட்டியை பொத்தி தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பி பா ஒரு சாத்துக்குடி ஜூஸ் இருந்தால் போடுறியா, போட்டு தர்றையா அப்படின்னு எந்திரிச்சு அந்த நேரத்தில் அந்த மிக்சியை பிட்டப் பண்ணி சாத்துக்குடியெல்லாம் வெட்டி ஜூஸ் அப்படியே அந்த திருகி போட்டு சுகர்லாம் போட்டு ஒரு சுத்த சாத்துக்குடியில் அவருக்கு அப்படியே போட்டு கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அவன் அவர் முகத்தை பார்த்துட்டு கேட்டிருக்கான், ரத்தம் கொடுத்தியா சாமி அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமையா, ஒரு பெரியவர் சுகம்லாம் போயிட்டார், அவருக்கு ரத்தம் கொடுத்தேன். அப்படியா, இந்தா ஜூஸ் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஒரு வேட்டியை போத்திட்டு படுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஏழை அந்த கடை வச்சுருக்கவன் ரத்தம் கொடுக்குறவங்கள்ட்டெல்லாம் நான் காசு வாங்குறது இல்லைங்க அப்படின்னா. ஏதோ நம்ம தான் பெரிய ஒரு நோயாளிக்கு உதவி செஞ்சிட்டோங்கிற தான்ங்கிற அகம்பாவத்தோடு நான் வந்தேன். ஆனால் ரோட்டில் அந்த அழுக்கு வேட்டியை பொத்திட்டு படுத்திருந்தவனுடைய மனதில் இருந்த மனிதநேயம் என் தான் என்ற அகங்காரத்தை சுட்டு எரித்ததுன்னு எழுதியிருக்காரு கவிஞர் கந்தர்வன். இப்படிப்பட்ட புத்தகங்களை நம்ம படிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.